ஜிஎஸ்டி முறையை எளிமையாக்கிய பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நுகர்வோரின் நம்பிக்கையை அதிகரிப்பதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என கருத்து. முதல்ல மிக 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 மகிழ்ச்சியான மனநிலையில் டெல்லியில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்ன தீபாவளி பரிசு எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. நாட்டு மக்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் அளவிற்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. படிக்கும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி முற்றிலுமாக விலக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் என்ற முறையில் நோயாளிகள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அதனால இன்சூரன்ஸ் முற்றிலுமாக ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் போன்ற பொருட்கள், மருந்துகள் எல்லாரும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. கார்கள் கூட 2 வீலர் 3 வீலர் எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏர் கண்டிஷன் போன்றவை கூட குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மக்களின் வாழ்வாதாரம் குறைந்த விலையில் வசதி படைத்ததாக இருப்பதற்கு நமது பாரத பிரதமர் மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் இந்த இண்டி கூட்டணிக்கு ஒன்னு சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து திருப்பூர்ல கூடி ட்ரம்பை பாராட்டி என்னமோ ட்ரம்ப் நேரா போய் இப்ப அண்ணன் ஸ்டாலின் நேரா ட்ரம்ப் கிட்ட தான் போயிருக்கணும், ஜெர்மனிலாம் போயிருக்க வேண்டாம். ஏன்னா இவங்க தானே அப்படியே ஏதோ போய் எல்லா புரட்சியும் ஏற்படுத்துற மாதிரி. அதுல வேற ராசா மாதிரி உள்ளவங்க சொல்றாங்க மோடி அவர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு ட்ரம்ப் போட சொன்னாராம். வெக்கமா இல்ல உங்களுக்கு அது மாதிரி பேசுறதுக்கு? ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டு சாமானிய மக்கள் கூட ஆரோக்கியமாகவும் வசதியாகவும் வாழ்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள், அது திமுக தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும், நீங்க கூட்டம் போட்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு குறிப்பாக நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். ஏதோ எதிர்த்து பேசுற ஒரு நாடு பொருளாதார பிரச்சனையில் இருக்கும் பொழுது பிரதமரோடு கூட இருக்கிறோம் இல்லாம கண்டமாடி பேசுனீங்கல்ல. ஆனா இன்னைக்கு இந்த நாடு எல்லா விதத்திலும் முன்னேறுவதற்கான எல்லா ஏற்பாடையும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால கண்டன கூட்டம் போடுறீங்கல்ல, அதே மாதிரி கூட்டம் போட்டு மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ள கட்சிகளாக நீங்க இருந்தீர்கள் என்றால் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். அப்பதான் நீங்க மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால ஒரு கட்சி என்றால் எதற்கு, ஒரு கூட்டணி என்றால் எதற்கு? மக்களுக்காக. ஆக மக்களுக்காக நல்லது நடக்கும் பொழுது அனைவரும் சேர்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பாராட்டுவோம். இன்னொன்று, இதுவரைக்கும் ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி 700 கோடிக்கு தான் இருந்தது உச்சபட்சமாக. ஆனா இந்த ஆண்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களின் முயற்சியினால் நம்ம கப்பல், அதாவது உங்களுக்கு உதயநிதி தான் தெரியும், ஆனா போர்க்கப்பல் உதயகிரின்னு தெரியுமா? இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உதயகிரி இன்னைக்கு கப்பல் உதயகிரி உலகத்தில் யாரும் ப்ரொடியூஸ் பண்ணாத அளவிற்கு பலம் வாய்ந்த கப்பல் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக 700 கோடிக்காக இருந்த இந்திய ராணுவ தளவாடங்களின் ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து 24,000 கோடிக்கு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். ஆக இன்றைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மக்களோடு பலமாக நிற்கிறார், மக்களுக்காக நிற்கிறார். அவரோடு அவர் கட்சியில் இருக்கிறோம் என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதனால இன்று மிகவும் மகிழ்ச்சியாக நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். இது இவ்வளவு ஜிஎஸ்டி ஏத்தனது அவங்க தான், குறைக்கிறதா சொல்றதும் அவங்க தான். ஏத்திருக்கவும் வேணாம், இவ்வளவு நாள் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கவும் வேணாம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாங்க ஏற்கனவே சொன்னோம். ஜிஎஸ்டி என்பது 18 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடாது. அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கொள்கை. ஏன்னா இது மேலை நாடு கிடையாது, யூரோப் கிடையாது, அமெரிக்கா கிடையாது, சைனா கிடையாது, ஜப்பான் கிடையாது, ரஷ்யா கிடையாது. நம்முடைய மக்களுடைய
நலன் கருதி 18 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே சொல்லிட்டு வரோம். ஆனால் மோடி என்ன சொன்னார், இல்லை மேலை நாடுகள் மாதிரி செய்ய வேண்டும் 40 விழுக்காடு போட்டார். இப்போது மக்களுடைய சேமிப்பு குறைஞ்சி போச்சு, கடன் ஏறி போச்சு, பொருளாதாரம் மங்கி போச்சு. வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் என்ன சொன்னதோ அந்த முடிவுக்கு இப்போ வந்திருக்கிறார். இதிலிருந்து தெரிந்தா காங்கிரஸுடைய அனுபவம், காங்கிரஸுடைய அமைச்சர்களுடைய அனுபவம், காங்கிரஸுடைய அமைச்சரவை எப்படி செயல்பட்டது, எப்படி நாட்டை ஆடந்து என்பதற்கு இப்போ இந்த 40லிருந்து 18 இறங்கி வந்திருக்காங்களே, இது ஒரு முன்னுதாரணம். ஆகவே தொடர்ந்து மோடி அரசு மக்களுக்கு எதிராக மக்களை வஞ்சிக்கின்ற செயலை செய்யக்கூடாது. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நமக்கு ஏன் பிரச்சனை? ரஷ்யாவில் போய் ஒரு கச்சா எண்ணெய் வாங்கினார். ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் மலிவாக வாங்கினதுனால யாருக்கு நன்மை? மக்களுக்கு நன்மையா? இன்றைக்கி 5 ரூபாய் பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கா? 10 ரூபாய் டீசல் விலை குறைஞ்சிருக்கா? மலிவான எண்ணெயை வாங்குறேன்றீங்க, கச்சா எண்ணெயை. ஆனால் அம்பானிக்கும் அதானிக்கும் அது லாபம். அம்பானிக்கு அதானிக்கும் லாபம் இருப்பதனால் ஒரு தேசத்தில் உள்ள வெளியுறவு கொள்கை யாரும் சிதைக்க மாட்டாங்க. இவர் அதையும் சிதைத்திருக்கிறார். இந்த மாற்றங்களை வரவேற்கிறோம். ஆனால் 8 ஆண்டுகள் கழித்து தங்களுடைய தவறை உணர்ந்த அரசை நான் பாராட்டுகிறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 1/7/2007 இந்த சட்டத்தை அமுல்படுத்திய போதே இது தவறு, இதை போன்ற பல்வேறு வரி விகிதங்களை வைக்காதீர்கள் என்று அறிவுறுத்தினோம். அப்போ தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் இது தவறு என்று அறிவுறுத்தினார். ஆனால் அன்று பிரதமரோ நிதியமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை. பலமுறை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். பல தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள் இது தவறு, இதை திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுதாவது அவர்களுக்கு இதை உணர்ந்து தவறுகளை திருத்தியதற்காக நான் நன்றி சொல்கிறேன். 8 ஆண்டுகள் நடுத்தர மக்களை, ஏழை மக்களை கசக்கி பிழிந்தார்கள். இப்போ 12%, 18%ஐ 5% குறைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக 12%, 18% அதே மக்கள் தானே தந்தார்கள். இன்று 5% பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது? அவர்களை கசக்கி பிழிந்து அவர்களுடைய பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்பொழுதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை குறைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.